ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் கடைக்கு வாழைப்பழம் வாங்கலான்னு வந்திருக்கோம். நேரு மார்க்கெட்டுக்கும் ஆப்போசிட்டில் தான் நாங்கள் வாங்குகிற வாழைப்பழ கடை இருக்குது. அது வாழைப்பழம் வாங்கி வண்டியில் ஏற்றிட்டுருக்காங்க. ஏற்றி விட்டுட்டு அதோட இன்றைக்கி சண்டேவா, எப்போவுமே கறி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஹரி வந்து இறால் வாங்கி 65 போட்டு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். நான் இறால் வாங்க போவோம் மார்க்கெட்டுக்குன்னு கூப்பிட்டேன்னா, சரி வா போய் பார்ப்போம் இறால் இருக்கான்னு பார்ப்போம். போனால் வெறும் கறி கடை இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வெறும் ஆட்டுக்கறி கடை இது. அப்புறம் மீன் எல்லாமே இன்றைக்கி இருந்துச்சு. சண்டேனால இன்றைக்கி சரியான கூட்டம் மார்க்கெட்டு. அதோட போய் பார்த்துக்கிட்டே போனோம். இறாலே கிடைக்கல. மீன் தான் பெருசு பெருசாக இருந்துச்சு. எல்லோரும் மீன் வாங்குவாங்க கூப்பிட்டாங்க. மீனெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே இறால் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போனோம். எல்லாம் சின்ன சின்ன இறாலாக இருந்துச்சு. பெரிய இறாலில் 65 போட்டால் தான் நல்லா இருக்கும்னு பெரிய இறால் எங்கே இருக்குன்னு தேடி போய்கிட்டே இருந்தான். போக போக வெறும் மீன் தான். நல்லா பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு எல்லாம். நம்ம மீன் கேட்குறப்ப கிடைக்காது. அப்புறம் கருவாடு கடையும் வந்துருச்சு. அதையும் கருவாடும் வேணான்னு சொல்லிட்டு போனால் ஒருத்தவங்ககிட்ட மட்டும் இருந்துச்சு பெரிய இறால். எப்போவும் வாங்குற ஆத்தாட்ட இறால் இல்லை. அதோட இவங்கக்கிட்டே பெரிய இறால் இருந்துச்சா, இதுதான் வச்சுருந்தாங்க. 1/2 கிலோ மட்டும் வாங்கினோம். ஒரு 5 இறால் நின்றுச்சு. 1/2 கிலோவுக்கு 5 தான் இருந்துச்சு. சரின்னு வாங்கிக்கிட்டு அதோட வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வீட்டுக்கு வந்தோட்டு அதோட ஒரு தட்டில் கொட்டி பார்த்தோம். 5 இறால் இருந்துச்சு. சரின்னு இதை என்ன பண்ணுறது, சின்ன சின்னதாக வெட்டி 65 போட்டு அரியை கூப்பிட்டான். அரி வாப்பா சாப்பிட்லான்னு. அரிக்கு சூடாக கொடுத்தா தான் பிடிக்கும். அதோட சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிடுவோம். அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.